Hello guys, welcome back to our channel. Today in the video எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ஈஸியாக நாங்கள் எப்படி thumbnail கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் ஓல்டத்தை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் டெய்லி யூடியூப் சம்மந்தமான அப்டேட் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே ரன் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் கிவ்அவேல இன்னும் ஜாயின் ஆகல, கிவ்அவே பற்றியே இன்னும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கிவ்அவே வீடியோ கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அந்த கிவ்அவேல ஜாயின் ஆகுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வீடியோவில் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோ இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த வீடியோ தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4000 வாட்சவர்ஸ் வந்து 3 லக்கி பர்சன்ஸுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நீங்களும் வந்து லக்கி பர்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிடுங்க. அண்ட் வந்து நீங்கள் பெய்ட் சர்வீஸ் மூலமாக வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு அண்ட் வந்து ஐடி எல்லாமே நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வந்து நீங்கள் எப்படி பெய்ட் சர்வீஸை நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பை பண்ணினவங்க மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மூலமாக அவங்களுக்கு சேனல் மென்ஷன் பண்ணி மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணலாம் நம்பி. ஸோ வந்து பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பை பண்ணுங்கள். வந்து ஓகே கைஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளால போகலாம். இதில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து thumbnail கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து thumbnail கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து கேன்வா யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து பிக்சார்ட் யூஸ் பண்ணுவேன். பிக்சார்ட்டில் நான் வந்து ஜஸ்ட்டு நார்மலாக இமேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கிரியேட் நியூ கொடுத்து நீங்கள் சைஸ் செஞ்சுக்கொள்ளலாம். பட் வந்து நான் இந்த இடத்துல ஒரு இமேஜை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு thumbnail வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுறேன். நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸோ வந்து நான் மேக்ஸிமமாக இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ராவ் இருக்குது. ட்ராவில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ட்ராவை கிளிக் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு ட்ராவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகினதில் இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கொயர் கிளிக் பண்ணி ஸ்கொயரை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு வந்து இங்கே கலரில் வந்து நீங்கள் வந்து ஒய் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ஒய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து உங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்கொயரை வந்து இந்த மாதிரி கீறி கொள்ளலாம் ஜஸ்ட் ஈஸியாகவே. ஓகேவா, இந்த மாதிரி கீறி நீங்கள் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து இது மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. ஃபுல்ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது நான் ஷோ பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய பேனருடைய அதாவது வந்து thumbnailோடைய சைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் எடு ஃபோட்டோ போயிருங்க. ஃபோட்டோ போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணி நான் வச்சுருந்ததை காணலை. நான் சம்திங் டிலீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ வந்து நான் இதை வந்து ஜஸ்ட்டு திரும்ப சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து எங்களுக்கு இதில் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். இப்போ வந்து நான் இதில் ஹவு டு மேக் thumbnail அப்படின்னா நான் இந்த இது செய்ய போகிறேன். ஸோ வந்து இதில் நான் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன் ஹவு டு மேக் அப்படின்னு thumbnail அப்படின்னு கொடுக்க போகிறேன். இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து பேனர் அப்படின்னு கொடுக்கலாம். நான் வந்து பேனர் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து இந்த இதை வந்து ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து நான் இதை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் இல்லையா. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதில் கலர்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நான் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கலர் பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கலர் பட்டன் வந்துடும். ஸோ வந்து இந்த கலர் பட்டனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து நான் பிளாக் அண்ட் ரெட் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பிளாக் அண்ட் ரெட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட கலர் வந்து சூப்பராக செட் ஆகிரும். அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்னேக் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்ன்றது வந்து சூப்பராக வந்துடும். அண்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் கலர்ஸை குறைக்க கூட முடியும். அண்ட் வந்து இங்கே வந்து மல்டிபிள் கலர் கொடுக்கலாம். ஸோ வந்து இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து செஞ்சு கொள்ளலாம். ஸோ வந்து நீங்கள் இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் வந்து ஷெடோ கூட கொடுக்கலாம். ஷெடோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம்
தெரிகிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆயிரும். அந்த ஷேடோ கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல ரெட் கொடுக்கலாம், ப்ளூ கொடுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ளூ கொடுத்துட்டேன். ப்ளூ கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுடைய இமேஜ் வந்து இது டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து இதுக்கு நீங்கள் வந்து யூடியூபோடைய லொகோ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து யூடியூப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் யூடியூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூடியூபுடைய லொகோ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த லொகோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இங்கே வந்து தம்ப்நெயில் நீங்கள் அப்படி கொடுத்துடலாம். நீங்கள் என்ன இமேஜ் தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா சப்ஸ்கிரைபாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. வந்து டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் டிசைனாக எடிட் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மெத்தட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் இந்த இமேஜை இந்த லோகோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அண்ட் வந்து பிளர் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி நடுவில் கூட கோடு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன்ஸாக வந்துடும். ஸோ வந்து இந்த டிசைனிங்கை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் லோகோ வந்து அதாவது தம்ப்நெயிலில் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணுறது மூலமாக உங்கள் தம்ப்நெயிலை வந்து அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து நான் ஜஸ்ட்டு மெத்தடை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்றது மட்டும். நான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் நான் நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் வந்து நீங்கள் நம்மளுடைய கிவ்அவேல ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஜாயின் பண்ணிடுங்க. கிவ்அவே மூலமாக நீங்கள் 4000 வாட்ச் இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பர்ஃபெக்டாக தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஐடியாவை வச்சு நீங்கள் தம்ப்நெயிலை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.